ஜூலை 16, 2011 நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புளோரிடால இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கால் வருது. சார், எங்க வீட்ல பக்கத்து வீட்ல வந்து சவுண்ட் அதிகமா கேக்குது. நான் வந்து சவுண்ட் வந்து கம்மி பண்ண சொல்றோம், கம்மி பண்ண மாட்றாங்கன்ட்டு. ஸோ இமிடியேட்டா போலீஸ் வர்றாங்க, கதவை தட்டுறாங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சவுண்டு குறைங்க அப்படின்றாங்க. சவுண்டை குறைக்கிறாங்க, சாரி கேட்டுக்கிறாங்க. திருப்பி போலீஸ் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நடத்துல அந்த இடத்துல வந்து பார்ட்டி நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. திருப்பி வந்து என்னன்னா, நேரம் போக போக திருப்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல சொன்ன விஷயம் எல்லாம் கேட்டோன்னா டக்குன்னு அவங்களுக்கே ஒரு ஷாக் ஆகுது. இமிடியேட்டா வந்து போலீஸ் படையோட வந்து அந்த வீட்டுக்கு போறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போனோன்னே இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன அதே வீடு தான். ஸோ பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு லைட் ஆஃப் பண்ணி இருக்கு. ஸோ கதவை தட்டுறாங்க, கதவு திறக்கல, என்ன ஏது அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து தொடர்ச்சியா தட்டிக்கிட்டே இருக்காங்க, காலிங் பெல் அனுப்புறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பையன், அதாவது அப்ப முன்னாடி வந்த பையன், அவனுடைய பேரு டெய்லர். இந்த டெய்லரை பத்தி சொன்னோம்னா, வந்து நவம்பர் 16, 1993 பிறந்திருக்கான். பிளேக் மேரிஜோவோட மூத்த மகன். இவங்க இந்த பெற்றோருக்கு வந்து இரண்டாவதா வந்து ரியோன்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். ஸோ இவன் வந்து கொஞ்சம் துடுதுடுப்புக்காரன், நல்லா வந்து இளமை பருவத்துல வந்து நல்ல ஒரு எல்லா மனிதனையும் போலதான் இருந்திருக்கான். கொஞ்சம் சேட்டைகள் கொஞ்சம் அதிக செய்யறவன். பெற்றோர்கள் வந்து ஒரு கண்டிஷனோடு தான் அவனை வளர்த்தாங்க. ஸோ ஆரம்பத்துல வந்து ஸ்கூல் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தான். ஆனா என்னன்னா, அவனுக்குள்ள வந்து ஒரு ஏக்கம் இருந்துச்சு. மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் இல்லையே, எதுக்கு எடுத்தாலும் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, கண்டிஷன் போடுறாங்க, இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாது இப்படின்னு பண்றாங்கன்னா அவனுக்கு ஒரு எரிச்சல், கோபம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்துச்சு. அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் இங்க போறாங்க அங்க போறாங்கன்னு சொல்றப்ப அவனுக்கு உண்மையிலே மனசுல வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையே இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அந்த ஸ்டேஜ் வளர வளர பாத்தீங்கன்னா அவனுடைய முகத்துல வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்காக நிறைய மாத்திரை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுடைய என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க அப்பா வந்து இங்க கூட்டிட்டு போனாரு, அங்க கூட்டிட்டு போனாரு, இது பண்ணாரு, அது பண்ணாரு, நாங்க வெளியில பார்ட்டி போவோம் அப்படி இப்படின்றப்ப அவன் வந்து என்னன்னா, உண்மையிலேயே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவனே அறியாம வர்த்தியது. அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய செலவுக்கு வந்து காசு வந்து பெருசா கொடுக்க மாட்டாங்க, ஒரு லிமிட்டா தான் கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னா அவனுக்கே கடுப்பா இருக்கும். அவனுக்கு எல்லா பெற்றோரை போலயும் அவனும் அவங்களுடைய பெற்றோரை அவன் நேசிக்கிட்டு தான் இருந்தான். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா, எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறப்ப வந்து அவனுக்கு அவனுடைய பெற்றோர் மேல வந்து எரிச்சல், கோபம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அவன் பெற்றோருக்கு தெரியாம வீட்டுல வந்து மணி திருட ஆரம்பிச்சான். ஸோ வீட்டுல மணி திருட ஆரம்பிச்சு என்னன்னா, சிகரெட்டு, போதை வஸ்துக்கள், ட்ரிங்க்ஸ், இப்படி வந்து என்னன்னா பேரண்ட்ஸுக்கு தெரியாம இவன் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சான். உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பக்கத்து வீட்டு மாடியில இருந்து ஒரு அம்மா வந்து பாக்குறாங்க, இவன் வந்து சிகரெட் அடிக்கிறத பாக்குறாங்க. சோ இவன் வந்து என்னன்னா, அந்த அம்மா வந்து என்னன்னா இவனுடைய டெய்லர்ன்ற பையனுடைய அம்மாட்ட போய் சொல்றாங்க, என் பையன்லாம் அப்படிலாம் இல்ல, என் பையன் தங்கமான பையன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. சோ இத பத்தி வந்து அவங்க அம்மா வந்து எதுவுமே சொல்லல. அவன் வந்து ஒரு போதை வஸ்து குடிக்கிறத இன்னொரு பக்கத்து வீட்டு பார்த்து சொல்றாரு, அதே மாதிரி திட்டி அனுப்புறாங்க. அவன்கிட்ட எதுவும் சொல்லல, ஏன்னா அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஸ்ட்ரிக்டோட வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இவன் எப்படி தப்பா போவான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா என்னன்னா, ஒரு தடவை வந்து என்னன்னா, ஸ்கூல்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஏன் உன் மூஞ்சில வந்து பரு வந்து இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப வந்து கொஞ்சம் ஒரு எகத்தாளமா சொல்லியிருப்பான் போல. சோ பாத்தீங்கன்னா பெரிய அடிதடியாகி அவனுக்கு வந்து ரத்தம் வர்ற அளவுக்கு டெய்லர் வந்து அடிச்சிடறான். சோ இது வந்து டீச்சருக்கு கம்ப்ளைண்ட் ஆகுது. டீச்சர் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது. மேனேஜ்மெண்ட்ல இருந்து பேரண்ட்ஸை வர சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து இதெல்லாம் பேசுறாங்க, என் பையன் இப்படிலாம் இல்லையே அப்படின்ட்டு அவன்கிட்ட தனியா பேசுறாங்க. அவன் பெருசா ஒன்னும் சொல்லல. சோ பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா, சில விஷயம் அவன் பையன் வந்து இப்படி இப்படி பண்றான் அப்படின்றப்ப வந்து என்னன்னா, ரொம்ப கோபக்காரனா இருக்கான் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இமிடியேட்டா வந்து என்னன்னா, இந்த பிம்பிள்ஸ்க்காகவும் அவனுக்கான வேற சில உடம்புல இருந்த சில பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைக்காகவும் வந்து டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர் வந்து அவனுடைய எல்லா நடைமுறை எல்லா இதையும் பார்த்துட்டு வந்து உங்க பையன் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கான மாத்திரைகளும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே வந்து என்னன்னா, பிம்பிள்ஸ்க்கு வந்து அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கு. ஸோ ஸ்கூல்ல வந்து கெட்ட பேர் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு கோபம் வருது. இவனுக்கு பேசிக்க தைராய்டு பிரச்சனை இருக்கு, அதுக்கு சில மாத்திரைகள் சாப்பிட்றான். இப்படி எல்லாமே சேர்ந்து அவனை ஒரு கலவையா வந்து ஒரு மிகப்பெரிய கோபக்காரனா மாத்துது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு எடுத்தாலும் தடை தடை விதிக்கிற அப்படின்னா இவனுக்கு எரிச்சல் எல்லாமே வருது.
சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து என்னன்னா அவன் வந்து என்னன்னா வீட்டுக்கு தெரியாம மணி எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பக்கத்து வீட்லயும் மணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. அதையும் எடுத்து வந்து நல்லா செலவழிக்கிறான். பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சோ பேரண்ட்ஸ் என்னன்னா எங்க போனாலும் வெளியில போக கூடாது, வீட்லயே இரு. சோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டிஷனோட வளர்க்குறப்ப என்னன்னா இவன் தன்னறியாமலே வந்து ஒரு சிக்கலுக்குள்ளாகிறான். அந்த சிக்கலை மீட்கணும்னு சொல்லி வந்து நிறைய வந்து போதை வஸ்துக்கள் எல்லாம் உடம்புல ஏத்திக்கிறான். சோ சில விஷயங்கள் வந்து அவனை மீறி வந்து கண்ட்ரோல் மீறி ஒரு கோபக்காரனா மாறுது. சோ ஒரு தடவை வந்து ஸ்கூல்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப வந்து என்னன்னா எப்பா இவன் பார்ட்டி வைக்கிறான், இவன் பார்ட்டி வைக்கிறான், நான் பார்ட்டி வைக்கிறேன், நீ எப்ப பார்ட்டி வைக்கிற அப்படின்ற சொல்றப்ப வந்து என்னன்னா அவன் வந்து ஏதாவது எங்க பேரண்ட்ஸை கொன்னா மட்டும்தான் எங்க வீட்டுல பார்ட்டியை வைக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதை வந்து எல்லாம் பெருசா எடுத்துக்கல, வேலையை போயிட்டான். சோ இது ஒரு ஸ்டேஜ். இதுக்கு அடுத்து என்னன்னா ஜூலை 16 2011 அன்னைக்கு வந்து என்னன்னா அவ வந்து என்னன்னா ஜூலை 15 அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஸ்கூல்ல வந்து நாளைக்கு வந்து எங்க வீட்டுல பார்ட்டி அப்படின்னு சொல்றான். யாருப்பா உங்க அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கப்பா இப்ப அப்படின்னு வந்து அதெல்லாம் பார்ட்டிலாம் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு சொல்லு அப்படின்றான். பேரண்ட்ஸ் சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் இன்னும் சொல்லல அப்படின்றான். எப்பா நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு, நாங்க பாட்டுக்கு வந்துட்டு போய் அலைய முடியாது அப்படின்னு சொல்றான். சோ என்னன்னா அடுத்த நாள் வந்து ஜூலை 16 2011 அன்னைக்கு வந்து என்னன்னா மத்தியானம் வந்து அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து போன் அடிச்சு பேசுறான். எங்க வீட்டுல இன்னைக்கு நைட்டு பார்ட்டி, நைட்டு 11:30 வந்துருங்க அப்படின்றான். எப்ப உங்க அம்மாட்ட அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு வர்றதுக்கான அவங்க வர்றதுக்குள்ள பார்ட்டியை வந்து சிறப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாத்தீங்கன்னா குரூப்ல வந்து போடுறாங்க பார்ட்டி வச்சிருக்காங்க, நான் வரேன் அப்படின்னு ஒருத்தனும் சொல்றாங்க. சோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. சோ ஒரு 5:30 மணி இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவன் வந்து இதுக்கிடையில வந்து இவங்க அம்மா அப்பா எல்லாமே அந்த சனிக்கிழமைனால பேரண்ட்ஸ் 2 பேருமே வீட்டுல தான் இருக்காங்க. 2 பேரும் எங்கே வெளியில போறதுக்கான வாய்ப்பும் இல்ல. சோ என்னன்னா இவன் வந்து ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டான் நைட்டு 11:30 மணிக்குன்னு சொல்லிட்டான். சோ போற மாதிரி தெரியல. சோ அவன் வந்து என்னன்னா சில விஷயங்கள் அவன் மைண்ட்ல ஓடுது. இவங்க இருந்தாங்கன்னா பார்ட்டி நடக்க போறது இல்லைன்ற விஷயம் அவனுக்கு கன்ஃபார்ம் தெரியும். சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க அப்பா வந்து என்னன்னா அந்த ரூம்ல இருந்து பாத்ரூம் உள்ள போறாரு. இவன் என்ன செஞ்சான்னா சுத்தியில எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து இவன் பண்ண வேலை என்னன்னா 2 பேருடைய செல்லை வந்து எடுத்து ஒளிச்சு வச்சுட்டான். இந்த செல்லை ஒளிச்சு வச்சுட்டு அவங்க அம்மா வந்து தேடி பாக்குறாங்க, என்னடா செல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிக்கிறேன். ஒரு 5:30 மணி இருக்கும். அந்த டைம் என்னன்னா சுத்தியில எடுத்து அவங்க அம்மாவை வந்து தலையிலேயே அடிச்சு கொள்றான். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 முறைக்கு மேலேயா சுத்தியல் அடிச்சு கொள்றான். பாத்ரூம்ல இருந்து அந்த சவுண்டை கேட்டு அவங்க அப்பா ஓடி வர்றாரு. திடீர்னு எதிர்பாராம அவங்க அப்பா மேலேயும் திட்டத்திட்ட வந்து என்னன்னா நிறைய தடவை தலையிலேயே அடிக்கிறான். நெஞ்சில அடிச்சு இமிடியேட்டா 2 பேரும் சாகுறாங்க. சோ என்னன்னா இவங்க 2 பேரும் வந்து இமிடியேட்டா செத்தோன்னு இவங்களுடைய உடலை வந்து அவங்களுடைய பெட்ரூமுக்கு போய் தரதன்னு இழுத்துட்டு போய் பெட்ரூம்ல போட்டு மேல வந்து பெட்டை மேல போட்டு சேரு தலைவாணி எல்லாத்தையும் மேல வச்சுட்டு அந்த ரூமை வந்து கூட்டுறான். சோ கூட்டிட்டு வந்து உள்ள பாக்குறப்ப எல்லாம் ரத்தக்கரை இருக்கு. சோ இந்த ரத்தக்கரை எல்லாத்தையும் துடைக்கிறான். சோ இந்த துடைக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மேல ஆகுது. சோ தொடச்சு முடிச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு சோ அப்போ வந்து என்னன்னா அந்த டைம் ஆயிருச்சு. ஒரு 11-11 காலத்துலாம் ஒவ்வொரு ஆளா வர ஆரம்பிக்கிறாங்க பார்ட்டி. அவன் வந்து என்ன சொல்றான்னா பார்ட்டி சொல்றப்ப என்னன்னா சிகரெட் அடிக்கக்கூடாது, ஆடக்கூடாது, சோ அப்படின்னு தான் சொல்றான். சோ பார்ட்டி வந்து மெதுவா அப்படி ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஆளா வர்றாங்க, பார்ட்டி வந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து என்னன்னா ஒருத்தன் வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்து அவன் கம்ப்யூட்டர் பக்கத்துல அப்பா இங்க பாருப்பா இது என்னப்பா ரத்த கரையா என்ன, இல்ல ரத்த கரை இல்ல கிரீமு, ரெட் கிரீம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி சமாளிச்சு வந்து அதை இமிடியேட்டா வந்து சில விஷயங்கள் வந்து பண்றான். சோ பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் வந்து வழக்கம்போல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு சில விஷயங்கள் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இது என்னுடைய பேரண்ட்ஸ் ரூம் பூட்டி இருக்கு, அந்த ரூமுக்கு இங்க போகாதீங்க, ஏன்னா எங்க பேரண்ட்ஸ் வந்தோன்னா அங்க உள்ள போனீங்கன்னா ஏதாவது எடுப்பீங்க இப்படி பண்ணுவீங்க தெரிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். யாராவது ஒரு பெருசா எடுத்துக்கல, ஏன்னா அவங்களுக்கு தேவை பார்ட்டி. சோ ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல வந்து என்னன்னா ஒருத்தருக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்திருக்கு. ஸ்மெல் வந்தோன்னா கேட்டிருக்கேன், என்ன ஸ்மெல் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த ரூம்ல இருந்து வருது அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் யதார்த்தமா வந்து சொல்றான், ஏப்பா நீ பார்ட்டி நடக்கணும்னா பேரண்ட்ஸை வந்து கொண்டாதான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பேரண்ட்ஸை கொண்டுட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்படின்ட்டா
அசால்ட்டா அப்படின்ட்டு அதை தாண்டி அப்படியே டைவர்ட் பண்றதுக்காக என்ன செஞ்சானா போய் வந்து மியூசிக்கை வந்து இவன் இதுவரை வந்து மியூசிக் போடல, ஸோ மியூசிக் அதிகம் வைக்கிறான், சவுண்டு கொடுத்து வைக்கிறான், எல்லாரும் டான்ஸ் ஆடுங்கன்னா எல்லாம் ஆடுறாங்க, அந்த மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்பதான் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து சொல்றாங்க, கதவு தட்டுறாங்க, தம்பி குறைப்பான்னாங்க. அவன் வந்து குறைக்கிற மாதிரி தெரியல. அப்புறமேல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சரி போலீஸ் வந்து வார்னிங் கொடுக்குது. அப்புறமேல் குறைச்சு அமைதியா. ஸோ என்னன்னா இதெல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் முடியுது, ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாம் போறாங்க. ஸோ இந்த நேரத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் வந்தோன்னு வந்து சார் இங்க வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து என்னன்னா அவங்க அதே வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போய் வந்து கதவு தட்டுறாங்க, கதவு திறக்கல, பெல் அடிக்கிறாங்க, பெல் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், அந்த விஷயம் வந்து ஏதோ பிராங்க் காலா இருக்குமோன்னு அவனுக்கு போலீஸ்காரங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலும் வந்து இந்த டைமுக்கு வந்து பிராங்க் பண்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இது மாதிரி ஒரு குற்ற நிகழ்வுலாம் நடந்திருக்கனால அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. போலீஸ் ஒரு டீமோட தான் உள்ள வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள போன இவன் வந்து கதவு திறந்த டெய்லர் வந்து வீட்டுக்குள்ள போகணுன்றான். எதுக்கு வீட்டுக்குள்ள போகணும், ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்றான். இல்ல வீட்டுக்குள்ள போகணும்னா அவன் வந்து தடுக்கிறான். போலீஸ் அதாவது அவனை மீறி வந்து போலீஸ் வந்து உள்ள போகுது. ஏன்னா இந்த போலீஸ்க்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால் என்னன்னா இந்த இந்த வீட்டுல வந்து நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வுல டெய்லர்ன்ற பையன் அவங்களுடைய பெற்றோரை வந்து கொன்னு பெட்ரூம்ல உள்ள வந்து வச்சிருக்கான் அப்படின்ற விஷயம். சோ இது வந்து எதுவுமே சொல்ல அவங்க ஒவ்வொரு ரூமா சர்ச் பண்றாங்க. ஸோ இப்படி சர்ச் பண்றப்ப பெட்ரூம் கிட்ட வர்றப்ப வந்து வாடை அடிக்குது. அந்த ஸ்மெல் வாடை அடிச்சோடனே வந்து இமிடியேட்டா திறக்கிறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா சோ பேரண்ட்ஸ் வந்து இறந்து கிடக்குறாங்க. இமிடியேட்டா அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த நேரத்துல அவனுடைய தம்பி வந்து அப்பதான் உள்ள வர்றான். தம்பி உள்ள வந்தோன்னே இந்த பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டு வந்து அழுகிறான். என்னடா ஏன்டா இப்படி பண்ண அப்படி இப்படின்னப்ப அவன் என்ன சொல்றான்னா, டே நான் உனக்காக தான்டா பண்ணேன், உனக்கு எனக்காக தான்டா பண்ணேன். பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா இவர் அப்பா வந்து இவர் செகண்ட் ஒய்ஃப், இவர் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்றாரு, ரெண்டாவது வந்து அம்மாவையும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு அப்படியே பிளேட்டையே மாத்துறான். சோ இது எல்லாமே வந்து என்னன்னா போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு வந்து சொன்னவை யாருன்னா இந்த நிகழ்வுல வந்து பார்ட்டியில வந்து பார்ட்டி பண்ணிட்டு எல்லாரும் போன பின்னாடி இந்த கடைசி மனிதன், அதாவது டெய்லரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் என் பேரண்ட்ஸை கொண்டுட்டேன் அப்படின்றது உண்மையை சொல்லியிருக்கான். அந்த ரூமை திறந்து வந்து பேரண்ட்ஸ் இருக்கிறத காமிச்சிருக்கான். அவன் பார்த்தோன்னே யார்ட்டையும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்கான். சோ அப்ப திருப்பி வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் நடந்திருக்கு. அவன் பையன் வந்து என்னன்னா சரி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து வந்து போலீஸ்க்கு போன் அடிச்சு எல்லா வார்த்தையும் சொல்லியிருக்கான். டெய்லருடைய பேக்ரவுண்ட பத்தி சொல்லியிருக்கான். சோ என்னன்னா போலீஸ் வந்து இதை எதுவுமே சொல்லாம வந்து இது என்ன இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதாவது இறந்து போன பையன், அதாவது அவங்க பேரண்ட்ஸோட சொந்தக்காரவங்க, எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, ஸ்கூலு, அவனுடைய நடவடிக்கை எல்லாமே கேட்கிறப்ப வந்து இவன் வந்து ஒரு திட்டம் போட்டு பேரண்ட்ஸை வந்து கொண்டிருக்கான். அதாவது என்னன்னா இந்த இதுல வந்து என்ன பேரண்ட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடு, எந்த இடத்துலயும் பெருசா வந்து சுதந்திரம் இல்ல, அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணிருக்காங்க. சோ அவன் என்னன்னா மத்த பசங்க மாதிரி நம்மளால வெளியில போக முடியல, எதுவுமே பண்ண முடியலன்றது வந்து அவனுக்குள்ள ஒரு கோபம், விரக்தி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா அவன் அழகா இல்ல, மூஞ்சில ஏன் இவ்வளவு பருவ இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல அவனுக்கு அதுக்கு மேலவே ஒரு வெளியாகி பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு வந்து செலவுக்கு காசு கொடுக்காதனால அவன் வந்து வீட்லயே வந்து திருடி, சோ பேரண்ட்ஸ்க்கு தெரியாம வந்து என்னென்ன இது, அதாவது மது, வேற சிகரெட்டு, வேற என்னென்ன கட்ட பழக்கங்கள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து ஆயிட்டான். சோ இப்படி ஆகி லாஸ்ட் வந்து அவன் வந்து 17 வயசு போலீஸ்ல வந்து போகுது, 18 வயசுக்கு மேலதான் அப்படின்றப்ப. ஆனா என்னன்னா போலீஸ் வந்து கொடுத்த அறிக்கை எல்லாமே ஸ்ட்ராங் ஆச்சு. திருப்பி கேஸ் வந்து இழுத்துக்கிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீதிபதி வந்து என்னன்னா 25 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து கொடுக்கறாங்க. அவன் பண்ண கொலை வந்து என்னன்னா திட்டமிட்டு, அதாவது இந்த கொலை நடக்கிறதுக்கு, அதாவது இந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வாரம் பிளான் பண்ணியிருக்கான். அதாவது மணியை வந்து சேகரிச்சிருக்கான். அதுக்கடுத்து வந்து என்னன்னா பெற்றோரை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய செல்லு, அதாவது பேரண்ட்ஸ் உடைய செல்லு 2 செல்லையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். அதாவது தப்பித்தவறி அவங்க தப்பிச்சா கூட யார்ட்டையும் வந்து போன்ல பேசிடக்கூடாது அப்படின்றதுல அவன் தெளிவா இருந்திருக்கான்.